அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணக்கூடிய முக்கியமான ஒரு காணொளி எது சம்பந்தமாக அப்படின்னா, டிஆர்பியிலிருந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள், பிஎட் காலேஜஸோட காலி பணியிடங்களாக உள்ள உதவி பேராசிரியர் பணிகளுக்கான நடைபெற்ற தேர்வு சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து காணொளிகள் பார்த்துட்ருக்கோம். இது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றும் அனலைஸ் த டேட்டா, மேலும் பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு 1:3 ரேஷியோவில் எத்தனை உதவி பேராசிரியர்கள் அழைக்க போகிறாங்க, டிஆர்பி தொடர்பான அப்டேட் தொடர்ந்து நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சுற்றறிக்கையின் அடிப்படையில் 30 உதவி பேராசிரியர்கள் 35 ஒர்க்கிங் டேஸ்க்கு இந்த எக்ஸாமினேஷன் உதவி பேராசிரியர் வேலிடேஷன் ப்ராசஸ் மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி டிஆர்பியிலேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க உயர்கல்வித்துறைக்கு. அது தொடர்பான காணொலியும் நம்மளோட சேனலில் கொடுத்துருந்தோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 4000த்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு பின் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. பிறகு 2025 கிட்டத்தட்ட 2708 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு இதற்கான தேர்வு பார்த்திங்கன்னா டிசம்பர் 27, 2025 அன்று நடைபெற்றது. டிசம்பர் 27, 2025 அன்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட பல உதவி பேராசிரியர்கள் இதில் பங்கு பெற்று தங்களுக்கான அந்த பணியிடம் என்பது உறுதி செய்யும் வண்ணமாக பல வெற்றியாளர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 61 துறை சார்ந்த தேர்வுகள் நடத்தப்பட்டது. இந்த 61 துறை சார்ந்த தேர்வு மொத்தம் எத்தனை மதிப்பெண் அப்படின்னா 230 மதிப்பெண். இந்த 230 மதிப்பெண்ணை 3 கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க. 200 மதிப்பெண் எழுத்து தேர்வு, 15 மதிப்பெண் பணி அனுபவம், பேராசிரியராக பணி அனுபவத்தை பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு 15 மதிப்பெண், நேர்காணலுக்கு 15 மதிப்பெண். ஸோ 200 + 15 + 15 டோட்டலாக 230 மதிப்பெண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 5 துறைகளுக்கான ரிசல்ட் வெளியிட்டு அதற்கான பணி நியமன ஆணை கொடுக்கப்பட்டு விட்டது. மீதி இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள், அடுத்து இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே ரொம்ப முக்கியமானது. அதிக உதவி பேராசிரியர்களால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தேர்வு முடிவுகளும் இந்த மே 1 வீக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு தொடர்பாக ஒரு அப்டேட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1:2 ரேஷியோலையோ அல்லது 1:2.5 ரேஷியோலையோ உங்களுக்கு நேர்காணலுக்கு அழைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 75+ இருந்துச்சு அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடத்தை பொறுத்து அவங்க நேர்காணலுக்கு டைரெக்டாக அழைக்கப்படுறாங்க. அதைத்தான் நம்ம பல காணொளி வாயிலாக பார்த்துருந்தோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நேர்காணலில் ஒரு 7.5, 6.5 இந்த ரேஷியோவில் அதிகமான நபர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ இதை மாதிரி நம்ம மதிப்பெண் பெற்றாலும் நம்மால் அந்த பணி நியமன ஆணை பெற முடியுமா என்பது எழுத்து தேர்வு முடிவை வச்சு தான். எழுத்து தேர்வில் பார்த்திங்கன்னா ஒரு 80க்கு மேலே, ஒரு 85 கிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்மளால் நேர்காணலுக்கு செல்ல முடியும். இப்போ நம்ம கையில் இருக்க டேட்டா பார்த்திங்கன்னா 27/12/2005 வெளியிடப்பட்டது எழுத்து தேர்வு. அதற்கான முடிவு பார்த்திங்கன்னா மார்ச் 12, 2026 அன்று வெளியிடப்பட்டது. மார்ச் 12ஆம் தேதி வெளிவந்த ரிசல்ட்டு எந்த துறைக்கானதுன்னா ஹிஸ்ட்ரி எஜுகேஷன். ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 3 நபர்கள் ரிசல்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. 3 நபர்களுக்கான ரிசல்ட்டு டிஆர்பி சைட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் முதல் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 124, அடுத்த மதிப்பெண் 106, அடுத்த மதிப்பெண் 98. இதில் 124, 106 இந்த 2 மதிப்பெண்ணை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் சேம் மார்க் வாங்கியிருக்காங்க. அதாவது நேர்காணலில் 15ற்கு 12 என மிகச்சரியான சரிசமமான மதிப்பெண்ணை வாங்கியிருக்காங்க. சரி, இது போல் நிகழுமா அப்படின்னா கட்டாயமாக நிகழும். நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் அதிகரிக்கும் போது அங்கே 0.5லையோ அல்லது 0.2.5லையோ அதிகமான நபர்கள், அதிகமான உதவி பேராசிரியர்கள் தேர்வாக வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ எழுத்து தேர்வு நம்ம எழுதி முடிச்சிட்டோம், இன்னும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் அடுத்து வரக்கூடிய அந்த இன்டர்வியூவை நம்ம தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே அதில் மிகச்சரியாக நம்ம அந்த 2 டிஜிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க
10க்கு மேலே நம்ம எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மதிப்பெண்ணில் ரிசல்ட் மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நபர் நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆனால் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 104 வாங்கியிருக்காங்க. இரண்டாவது நபர் இன்டர்வியூவில் 12 மதிப்பெண், நேர்காணலையும் 12 மதிப்பெண், ஆனால் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வெறும் 79 வாங்கியிருக்காங்க. முதல் நபர் 104, அடுத்த நபர் 79. கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இன சுழற்சியின் அடிப்படையிலையும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணின் அடிப்படையிலும் 1:3 ரேஷியோலையோ 1:2 ரேஷியோலையோ உங்களுக்கு நேர்காணலுக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா என்னென்னா, இந்த 3 நபர்களுமே, இந்த ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த 3 நபர்களுமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ இதில் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம் இருக்குன்னும் போது அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. உதவி பேராசிரியர்களாக பணிபுரிந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மித்த போட்டியாளரை விட. அப்போ இங்கே 3 கேண்டிடேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் செலக்ட் ஆகக்கூடிய 3 கேண்டிடேட்டும் கிட்டத்தட்ட ஓகேங்களா சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நபர் 8 எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அடுத்த நபர் 15 வாங்கியிருக்காங்க, அடுத்த நபர் 15 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நபர்களுமே 2ஆம் இடத்தை பிடித்த நபரும் 3ஆம் இடத்தை பிடித்த நபரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சரி சம அளவான போட்டி அங்கே நிலவுது. என்ன போட்டி அப்படின்னா பணி நியமனத்துக்கான அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் 2 பேருமே 15 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 1வது 2வது நபரும் இன்டர்வியூவில் சரிசமமான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இதைத்தான் நான் காம்படிஷன்ஸ்குள்ளே சொன்னேன். பாருங்கள், ஒரு 3 நபருக்குள்ளேயே காம்படிஷன்ஸ் எவ்வளோ வலுவாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம் பணி அனுபவத்திற்கான சான்றிதழுக்கான மதிப்பெண்ணும் இருந்து அந்த மதிப்பெண் வந்து ஒரு டபுள் டிஜிட்டுக்கு மேலே கிடச்சிச்சினாலும், நேர்காணலில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் ஒரு டபுள் டிஜிட்டுக்கு மேலே கிடச்சாலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்புன்றது பிரகாசமாக இருக்குது. அப்போ 2026 உதவி பேராசிரியர் பணி வாங்கணும் அப்படின்னா ஓரளவு இந்த 3லையும் பார்டரில் மார்க் இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்து வேலையை வாங்கிடலாம். எதுக்காக தான் இந்த காணொளி. அப்போ பார்த்திங்கன்னா முதல் நபர் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எழுத்து தேர்வில் 104 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15க்கு 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இன்டர்வியூவில் 15 மதிப்பெண்ணுக்கு 12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ 104, 8, 12 டோட்டலாக 124 124 மதிப்பெண்ணை பெற்றிருக்காங்க. அடுத்த நபர் எழுத்து தேர்வில், அதாவது முதன்மை தேர்வில் 79 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15க்கு 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நேர்காணலில் 15 மதிப்பெண்ணுக்கு 12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ 79 + 15 + 12 டோட்டலாக 106 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்த நபர் எழுத்து தேர்வில் 77 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸில் 15க்கு 15 முழுமையான ஒரு மதிப்பெண்ணை வாங்கியிருக்காங்க. அடுத்த 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்போ மேலே இருக்க நபர்கள் 2 விட கீழே இருக்க நபர் அதில் பாதி தான் வாங்கியிருக்காரு, சிங்கிள் டிஜிட்ஸில் வாங்கியிருக்காரு 6 மதிப்பெண். ஸோ அங்கே வந்து மார்ஜின் டிஃப்ரெண்ட் வருது. அப்போ இன்டர்வியூவை பொறுத்தளவு சிங்கிள் டிஜிட் மதிப்பெண் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே நமக்கு இது மூலமாக தெரிய வருது. அப்போ சிங்கிள் டிஜிட்டில் மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு பணி அனுபவ சர்டிஃபிகேட்டுக்கான அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணும் ரிட்டனில் நல்லா வாங்கியிருந்தீங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நேர்காணலுக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 124, 106, 98 இதுதான் ஹிஸ்ட்ரி எஜுகேஷனோட டேட்டா அனலைஸ். மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த துறை சார்ந்து. நன்றி.